ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஜாஸ்மின். ஒரு புத்தம் புதிய தொடர்கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று. எபிசோட் 9. அஸ்வின் எதிர்பார்க்காத நேரத்தில் விசாலாட்சியும் அந்த புதியவனும் வந்துவிட்டார்கள். அவனை பொறுத்தவரை சுரேஷ் புதியவன்தான். அதனால் அந்நியமாக அங்கே இருப்பது அர்த்தமற்றது என்று அங்கிருந்து உடனே கிளம்பிவிட்டான். ஆனால் உடனே கிளம்புவது அவன் மனதை ஏதோ செய்தது. பைக்கில் ஏறப்போன அஸ்வின் திரும்பி பார்த்தான். சுவாதியின் பின்னால் நின்றிருந்த மீராவை விட்டக்குறை தொட்டக்குறை போல பார்த்து பெண்ணகை புரிந்தான். அந்த நொடி யதார்த்தமாக திரும்பிய சுரேஷின் பார்வையில் அந்த காட்சி விழுந்தது. அவன் கண்கள் சற்று சுருங்கின. அவனுடைய பார்வையில் அஸ்வின் சுவாதியை பார்ப்பது போல் தெரிந்தது. ஒரு கணம் மனதில் ஏதோ ஓடியது. ஆனால் அடுத்த நொடியே அதை ஒதுக்கி வைத்தான். வாப்பா சுரேஷ் என்று விசாலாட்சி அழைத்ததும் வீட்டிற்குள் நுழைந்தான். வாசலில் நின்றிருந்த ஆவுடையப்பன் மருமகனை பார்த்ததும் முகம் மலர்ந்தது. வரவேற்று நலம் விசாரித்தார். அப்போது சுரேஷின் பார்வை தன்னறியாமல் சுவாதியை தேடியது. அவள் கொஞ்சம் தள்ளியே இருந்தாள், எப்போதும் போல அமைதியாக. அவள் முகத்தை பார்த்தவுடன் அவன் மனதில் ஏதோ மென்மை பரவியது. சின்ன வயதிலிருந்து அவளை பார்த்து கொண்டே வளர்ந்தவன். ஆனால் இன்று ஏதோ தூரத்தில் நின்ற அந்நிய பெண் போல் தோன்றினாள். அவளை பார்க்க வேண்டும், அவளோடு பேச வேண்டும் என்று எத்தனை நாள் நினைத்திருக்கிறான். ஆனால் இன்று அருகில் இருந்தாலும் அவள் அருகில் சென்று அவளிடம் பேச தைரியம் இல்லை. அவள் என்ன நினைப்பாள் என்ற எண்ணம் ஒரு புறம் இருந்தாலும் ஓரிரு வாரங்களில் கணவனாக போகும் தன்னிடம் அவள் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாதிருப்பது ஆச்சரியமாக இருந்தது. தன்னுடைய அன்னையின் கட்டாயத்தால் சம்மதித்திருக்கிறாளோ என்ற எண்ணம் அவனிடம் எழுந்தது. விசாலாட்சி அதை கவனித்தார். என்னடா, வந்ததிலிருந்து என் பேத்தியை பார்த்துக்கிட்டே இருக்க என்று சிரித்தார். உடனே சுரேஷின் முகம் சிவந்தது. பாட்டி என்று பல்லெடுக்கால் சொல்லி கடைக்கண்ணால் பார்த்தான். அட போடா என்று அவர் சிரிக்க மீராவும் துரிகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். சுவாதி மட்டும் அமைதியாக இருந்தாள். அவளது அமைதியே சுரேஷின் மனதை காயப்படுத்தியது. சிறிது நேரத்தில் அனைவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். மீனாட்சி சமையலறையிலிருந்து பலகாரங்களை எடுத்து வந்தார். மீரா, இதை கொண்டு போ. சரிமா. தட்டுடன் வந்த மீரா ஒவ்வொருவருக்கும் கொடுத்தாள். சுரேஷிடம் நீட்டிய போது நன்றி என்று புன்னகைத்தான். எதுக்கு? என்று நீ காப்பாத்தினதுக்கு. மீரா புரியாமல் பார்த்தாள். பாட்டி என்னை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, நீ வேற பேச்ச பேசினதுனால நான் தப்பிச்சேன் என்று சிரித்தான். மீராவுக்கும் சிரிப்பு வந்தது. அதை பார்த்த சுவாதியின் முகத்தில் மென்மையான மாற்றம் தோன்றியது. சுரேஷ் எல்லோரிடமும் இயல்பாக பழகுபவன்தான். அதுதான் அவனுடைய தன்மையும் கூட. யாரையும் சங்கடப்படுத்த மாட்டான், யாரையும் காயப்படுத்தவும் மாட்டான். ஆனால் அவனை கணவனாக நினைக்க முடியுமா? அவள் முன்னே கேள்விக்குறி எழுந்தது. கணவனாக வரப்போகிறவனை பார்த்தால் நெஞ்சில் பட்டாம்பூச்சி பறக்கும் என்பார்கள். சுரேஷை நேரில் பார்த்த பிறகும் கூட அவளுக்குள் அப்படி ஒரு பரபரப்பு தோன்றவில்லை. மனம் அமைதியாகவே இருந்தது. ஏன் என்று யோசித்தாள் சுவாதி. அந்த கேள்விக்கான பதில் மட்டும் அவளிடம் இல்லை. அப்போது தான் எடுத்து வந்த பத்திரிகையை மகனிடம் சந்தோஷமாக காட்டினாள் விசாலாட்சி. கவலை படிந்த அவர் முகத்தில் புதிதாக எந்த சந்தோஷமும் தோன்றவில்லை. அதை அவர் மேலோட்டமாக பார்த்துவிட்டு மீனாட்சியிடம் ஈட்டினார். தன் மனதில் எழும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அடக்கி கொண்டு பார்த்தாள் மீனாட்சி. விதி யாரை விட்டது என்று தோன்றியது. தூரிகாவும் அன்னையை ஒட்டி கொண்டு கல்யாண பத்திரிகையை பார்த்தாள். இன்னும் 10 நாள் தான் இருக்கு என்று தூரிகா சொன்னவுடன் தான் மீனாட்சியும் கல்யாண தேதியை பார்த்தாள். இன்னும் 10 நாள், அதுக்குள்ள எப்படி? செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கே என்று வார்த்தைகளை வென்று விழுங்கி வெளியிட்டார் மீனாட்சி. விசாலாட்சியிடம் இதுவரை எதிர்த்து பேசி பழக்கம் இல்லாதவள். இத்தனை வருடம் ஆன பிறகு மாமியார் மீது மிகுந்த மரியாதை அவளுக்கு. இவள்தான் மாமியாரிடம் மருமகள் வாயில்லாத பூச்சி என்று பெயர் எடுத்தவளாச்சே. சுவாதி, விசாலாட்சி அழைத்தார். சொல்லுங்க பாட்டி, இது கல்யாண புடவை. முகூர்த்தத்துக்கு உன் அத்தை உனக்கு வாங்கியது. புடவையை நீட்டினார். உடனே சுவாதி திகைத்தாள். அவளுடைய பார்வை அவள் அன்னையிடம் சென்றது. இந்தா பிடி, வெக்காளியம்மன் கோயிலில் வச்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று சந்தோஷமாக சொன்னாள். தோடு தன்னருகே இருந்த 4-5 பைகளையும் சேர்த்து கொடுத்தார். அதிலும் புடவைகள் இருந்தன. இதிலுள்ள புடவைகள் ரிசப்ஷனுக்கும் மறுவீட்டுக்கும் என்றாள். மேலும் தூரிகாவுக்கும் மீராவுக்கும் சேர்த்து வாங்கி அனுப்பியுள்ளதாக சொன்னாள். அத்தையின் தடபுடலான கல்யாண ஏற்பாடுகளை கண்டு சுவாதி மிரண்டு போனாள் என்றே சொல்லலாம். ஏற்கனவே அத்தை எக்ஸ்பிரஸ் வேகத்துல போவாங்க, நீங்க 2 நாளைக்கு போய் தங்கி ஜெட்டு வேகத்துல பறக்க வச்சுட்டியா பாட்டி? பாவம் பழனியத்தான் விரட்டி விரட்டி வேலை வாங்கினியா என்று தூரிகா உச்சி கொட்டி வருத்தப்பட, போடி கிளவி,
ஏற்கனவே உன் அத்தை அங்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டா. நீங்க இந்த புடவையை கட்டிக்கிட்டு உறையூருக்கு வந்தா போதும். இதை சொல்லும் போதே விசாலாட்சியின் வாய் எல்லாம் பல்லாக இருந்தது. அந்த முதியவளுக்கு அத்தனை சந்தோஷம். என்னது, நாங்களா? அத்தான், என்ன உங்களுக்கு 3 பொண்ணு கேக்குதா என்று சுரேஷை பார்த்து கிண்டலாக சொல்ல, மறுப்பாக தலையாட்டியபடி சிரித்தான். மகள் மனதை மாற்றிவிடலாம், அஸ்வினுக்குத்தான் சுவாதி என்று இந்த நிமிடம் வரை எண்ணியிருந்த மீனாட்சி இந்த ஏற்பாடுகளை பார்த்து அமைதியாகிவிட்டாள். அத்தை, இங்கே ஒரு ஏற்பாடையும் நம்ம செய்ய ஆரம்பிக்கலையே என்றாள் மீனாட்சி. நீ என்ன செய்ய போற? அதெல்லாம் கோகிலா பார்த்துட்டா என்றாள். பழனியும் பவித்ராவும் இன்றே உறவு முறைகளுக்கு பத்திரிகை வைக்க சென்றுள்ளார்கள் என்று விசாலாட்சி சொல்லவும், இதற்கு மேல் அவரிடம் பேசி பயனில்லை என்று கணவனை பார்த்தாள். அவர் அமைதியாக ஈச்சலில் சாய்ந்து விட்டார். உறவு முறைகளுக்கு நம்ம சார்பாக சொல்ல நாளைக்கே கிளம்புங்கள் என்று விசாலாட்சி தடாலடியாக சொன்னாள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்க சுரேஷின் பார்வை மீண்டும் சுவாதியின் முகத்தில் நிலைத்தது. அவள் எந்த உற்சாகமும் இல்லாமல் இருப்பதை பார்த்ததும் மனம் வலித்தது. ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்றால் 1000 கனவுகள் இருக்கும். ஆனால் இவளிடம் எதுவுமே தெரியவில்லையே. அவள் உண்மையிலேயே சம்மதித்தாளா அல்லது குடும்பத்திற்காக இதை செய்கிறாளா? அவன் மனதில் கேள்விகள் எழுந்தன. சூரியன் தன் டியூட்டியை முடித்துக்கொண்டு மெல்ல மெல்ல மறையத் தொடங்கி கொண்டிருந்தான். வீட்டின் பின்புற தோட்டத்தில் தனியாக நின்றிருந்தாள் சுவாதி. மரங்களின் நிழல் நீண்டு விழுந்திருந்தது. அவ்வப்போது தென்றல் வந்து அவளை தீண்டி சென்றது. ஆனால் அவள் மனதில் மட்டும் அமைதி இல்லை. நீ சரியான முடிவு எடுத்திருக்கியா என்று உள்ளம் கேட்டது. ஆமா, உனக்கு இந்த கல்யாணம் வேண்டுமா? தெரியல. அப்புறம் ஏன்? அப்பாவுக்காக. அவள் தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். நான் ஒருத்தியே அத்தனையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா என் தங்கைகளின் நிலை? கண்களை மூடினாள். சுயநலமா ஒரு நாளும் என்னால் வாழ முடியாது, அவள் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். அப்போது சுவாதி என்ற குரல் கேட்டது. திரும்பி பார்த்தாள். சுரேஷ் நின்றிருந்தான். அவள் அமைதியாக நின்றாள். அவனும் சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. இருவருக்கும் இடையில் காற்று மட்டுமே நகர்ந்தது. நான் ஒன்று கேட்கலாமா? மெதுவாக கேட்டாள். கேளுங்க. இந்த கல்யாணத்துக்கு உனக்கு முழு சம்மதம் தானே? அந்த கேள்வி நேராக அவள் இதயத்தில் விழுந்தது. சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சிரித்தாள். இப்போ அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க? சுரேஷ் அதிர்ந்தான். இப்படி ஒரு பதிலை அவளிடம் அவன் எதிர்பார்க்கவில்லை. நம்ம கல்யாணம் நடக்க போகுது. ஆமா, அப்படின்னா அதுக்கு மேல யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நடக்க தொடங்கினாள். சுரேஷ் அப்படியே நின்றான். அவள் சொல்லிய வார்த்தைகள் அவனை நிம்மதிப்படுத்தவும் இல்லை, காயப்படுத்தவும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு தூரத்தை உருவாக்கி விட்டது போல அவனுக்கு தோன்றியது. அவளை பார்த்தபடி நின்றிருந்தான். அவனுக்கு தெரியவில்லை இந்த தூரம் ஒரு நாள் காதலாக மாறப்போகிறது என்று. சுரேஷ் நின்ற இடத்திலேயே சில நொடிகள் அசையாமல் நின்றான். கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு மேலே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுவாதியின் வார்த்தைகள் ஒலித்து கொண்டே இருந்தது. அது சம்மதமா அல்லது விருப்பமில்லாத ஒப்புதலா? அவனுக்கு புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. வீட்டிற்குள் வந்தபோது விசாலாட்சி ஏற்கனவே அனைவரையும் சுற்றி அமர வைத்து பேசிக்கொண்டிருந்தாள். என்னடா, தோட்டத்தில் நின்றுட்டு காற்று வாங்கிட்டு வந்தியா என்று பேரனை பார்த்து சிரித்தார். ஆமாம் பாட்டி, காற்று வாங்கின மாதிரி தெரியலையே, யாரையோ பார்த்துட்டு வந்த மாதிரில இருக்கு என்று குறும்பாக சொல்ல மீராவும் தூரிகாவும் சிரிப்பை அடக்கி கொண்டனர். சுரேஷ் எதுவும் சொல்லாமல் அமர்ந்தான். அவன் பார்வை மட்டும் தன்னறியாமல் சுவாதியை தேடியது. அவள் சமையலறை பக்கம் சென்றிருந்தாள். அதே நேரம் சமையலறையில் நின்றிருந்த சுவாதியின் மனமும் அமைதியாக இல்லை. சுரேஷ் கேட்ட கேள்வி மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. இந்த கல்யாணத்துக்கு உனக்கு முழு சம்மதம் தானே? அவன் கேட்ட விதத்தில் குற்றம் சாடுதல் இல்லை, உரிமையும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வழி இருந்தது. அந்த வழியை அவளால் உணர முடிந்தது. ஒருவேளை அவனை நான் காயப்படுத்துகிறனோ என்ற எண்ணம் தோன்றியது. அடுத்த நொடியே அந்த எண்ணத்தை ஒதுக்கினாள். எனக்கு வேற வழி இல்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். மயங்கும் மாலை இரவாக மாறிக்கொண்டிருந்தது. சுரேஷ் கிளம்ப தயாரானான். ஆவுடையப்பனும் மீனாட்சியும் அவனை வழி அனுப்ப வாசல் வரை வந்தனர். சுரேஷ் காரை ஸ்டார்ட் செய்தான். அந்த நேரம் விசாலாட்சி திடீரென்று சுவாதியை அழைத்தார். இங்கே வா. சுவாதி அருகில் சென்றாள். அந்த முதியவளுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. சுவாதியின் தலையை வருடியவர், என் பேரனை நீ நல்லா பார்த்துக்கணும் என்றார். தலை குனிந்திருந்த சுவாதி சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். அப்போது பாட்டியின் கண்கள் கலங்கியிருந்தது. சுவாதிக்கு எதையும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. அவளிடம் உறுதி அளிக்கவும் முடியவில்லை. அவளை பொறுத்தவரை இந்த கல்யாணம் நடக்கணும்.
அவ்வளவுதான். தனது தந்தை எந்த சிரமத்திற்கும் ஆளாகக்கூடாது என்பது மட்டும்தான் அவளது எண்ணமாக இருந்தது. இந்த கல்யாண வாழ்க்கை இனிக்குமா, சுரேஷை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்றெல்லாம் அவள் யோசிக்கவில்லை. அவளிடம் இப்போது இருப்பதெல்லாம் மௌனம் மட்டுமே. அவளுடைய மௌனத்தை சம்மதமாக பாட்டி எடுத்துக்கொண்டாள். ஆனால் சுரேஷ் கண்ணால் பார்ப்பது மட்டுமே மெய் என்று கருதாதவன். அவளிடம் தீர விசாரிக்கணும் என்றுதான் பாட்டியை அழைத்து வரும் சாக்கில் இங்கு வந்தான். தீர விசாரிக்கவும் செய்தான். அவள்தான் எதற்கும் பிடிக்கொடுக்காமல் இருந்து விட்டாளே, அவன்தான் என்ன செய்வான்? இன்று கண்ணால் பார்ப்பதும் மெய்தான் என்று எடுத்துக்கொண்டு அவளை ஆழமாக பார்த்தான். அவள் வதனத்தில் சிறு புன்னகை முளைக்காதா என்று தேடினான். இந்த மௌனம் எதை உணர்த்துகிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் தனக்கு போட போகும் கல்யாண மாலையில் மனம் வீசுமா என்ற குழப்பத்திலேயே சென்றவனின் மனதில் அஸ்வினை பற்றிய எண்ணமும் தோன்றியது. அவன் சுவாதியை பார்த்த பார்வை சுரேஷின் நெஞ்சத்தை அறுத்தது.